பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கோபி, நம்ம பாக்கியா வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆயிடுச்சு. நம்ம பாக்கியா கிட்ட வந்துட்டு 10 நாள் தான் இந்த வீட்ல இருக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10வது நாள். நம்ம வந்துட்டு இன்னைக்கே வந்துட்டு வீட்ட விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்கவும், இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இங்க கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா பேசுற நீ? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம இந்த வீட்ட விட்டு வெளிய போனோம் அப்டின்னா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம, அம்மா என்ன இங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க. நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம் ராதிகா" அப்டிங்கிற மாரிலாம் இங்க கோபி ராதிகா கிட்ட சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு செட் ஆகாது. அவங்க கூடலாம் வந்துட்டு என்னால இருக்க முடியல. அவங்க தினமும் வந்துட்டு என்ன பிரச்சனை இழுத்துட்டே இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு. என்னால வந்துட்டு இதுக்கு மேல என்னால இருக்க முடியல. இருந்தாலும் நீங்க பண்றது வந்துட்டு ரொம்ப தப்பா இருக்கு கோபி. நீங்க இப்பலாம் வந்துட்டு பாக்கியா பத்தி பேசிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு என்னமோ என் வாழ்க்கை மேல எனக்கே பயமா இருக்கு. அதனால வந்துட்டு இன்னைக்கு தான் கடைசி நாள். நம்ம இன்னைக்கே வந்துட்டு வீட்ட விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாரிலாம், இங்க ராதிகா கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா பேசுற நீ? நான் எதுக்கு பாக்கியா கூட போணும்? என் மேல வந்து உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? பாக்கியா வந்துட்டு எனக்கு உதவி பண்ணா. அதனால வந்துட்டு அவருக்கு உதவி பண்ணேன். அவ்வளோதான். மத்தபடி எனக்கு பாக்கியா மேல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு மனைவி அப்படின்னா, அது நீ மட்டும் தான் ராதிகா. மத்தபடி எதுவுமே நான் யோசிக்கிறது கிடையாது. எங்க அம்மாக்கோசரம் தான் நான் வீட்லயே இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு பாக்கியாவ இப்ப பார்க்கறது பிடிக்கும். இப்ப இருக்கிற பாக்கியா நல்ல திறமைசாலியா இருக்கா. அப்ப இருந்த பாக்கியா வந்துட்டு என்ன சொன்னாலும் அமைதியா இருப்பா தலையாட்டின்னு. ஆனா இப்ப இருக்க பாக்கியா யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாக்கியா ரொம்ப வியப்பா இருக்கு. அதுதான் வந்துட்டு நீ தப்பா நினைச்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பாக்கியா மேல பாக்கியா கூட போணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு எண்ணமே கிடையாது ராதிகா. அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், அங்க ராதிகா வந்துட்டு உங்களுக்கு என்ன இல்ல அப்டின்னாட்டியும், உங்க அம்மா வந்துட்டு உங்கள பாக்கியா கூட சேர்த்து வச்சுருவாங்க போலயே! அந்த மாரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு வந்து என்கிட்ட பாக்கியா பத்தியும், உங்க பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு மேலயும் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நம்ம தனியா கூட போயிடலாம் கோபி. நீங்க என் கூட வந்துடுங்க. நீங்க வந்துட்ட பிறகு கூட உங்களுக்கு தோன்றப்போ வந்துட்டு உங்க அம்மாவ பார்த்துட்டு போங்க. ஆனா வந்துட்டு என்னையும் மையும் வச்சுட்டு இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. நானும் மையும் வந்துட்டு நீங்க கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு மரியாதை குடுத்து தான் வந்தோம். ஆனா இதுக்கு மேலயும் வந்துட்டு நானும் மையும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம் கோபி. நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டு 10 நாள் வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல இருந்தோம் அப்டின்னா, அது எங்களுக்கும் மரியாதை இல்ல. அதனால வந்துட்டு நீங்க கிளம்புங்க. நம்ம கிளம்பலாம் அப்டிங்கிற மாரி இங்க ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட சொல்லவும், இங்க கோபிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாரி தயங்கி போய் நிக்கிறாரு ராதிகாவ பார்த்துன்னு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "என்ன கோபி கிளம்புங்க போலாம். நான் மையும் வந்தோனே மைய கூட்டிட்டு வந்துர்றேன். கிளம்புங்க" அப்டிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த கோபி வந்துட்டு, "இரு ராதிகா கிளம்பாத. நான் போயிட்டு எங்க அம்மாகிட்ட பேசிட்டு வரேன். எங்க அம்மாகிட்ட போய் சொல்லிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா கிட்ட கோபி சொல்லிட்டு ஈஸ்வரி பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வீட்ல ஈஸ்வரி வந்துட்டு சோபால உட்காந்துருக்கும்போது, இங்க கோபி போயிட்டு ஈஸ்வரிட்ட பேச போறாரு. அப்பதான் ஈஸ்வரி கேட்கறாங்க, "என்னப்பா கோபி அவகிட்ட பேசிட்டியா? வீட்ட விட்டா நீ போக மாட்டல்ல? இந்த வீட்ல தானே இருப்ப நீ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கேட்கும்போது, இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா ராதிகா எதுவுமே ஒத்துக்க மாட்றா. ராதிகா இன்னைக்கே வந்துட்டு கிளம்ப சொல்றா. அவ என்னையும் வந்துட்டு கூப்பிடுறாம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? நான் கிளம்பி போட்டாம்மா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி கேட்கும்போது, இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "அப்போ உனக்கு அம்மா முக்கியம் இல்லையா கோபி? நீ தானே கோபி சொன்ன, அம்மா கூட எப்பயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு. இப்ப அம்மா முக்கியம் இல்ல சொல்லிட்டு, அவ கூட போறியா கோபி?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கேட்கும்போது, இங்க கோபி வந்துட்டு, "அம்மா நான் என்னம்மா பண்றதும்? 2 பக்கமும் வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தராச்சும் என்ன புரிஞ்சுக்கணும்ல. நான் என்னம்மா பண்ண முடியும்? நான் ராதிகா கூடயே போறேம்மா" அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொன்னாலும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்லப்பா கோபி, நீ என் கூடயே இரு. நீ அவ கூட போயிட்ட அப்படின்னா, அவ உன்கிட்ட சண்டை போட்டே வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லாம ஆக்கிடுவா. நீ தயவுசெய்து வந்துட்டு நீ அம்மா கூட இருப்பா. உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன்ப்பா. நீ என் கூட இரு" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இனியா வந்துட்டு, "டாடி நீங்க இந்த வீட்லயே இருங்க. அவங்கள வேணா வந்துட்டு தனியா போக சொல்லுங்க. அவங்க உங்க கூட இருக்க வரைக்கும் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு டாடி. காலேஜ்லலாம் வந்துட்டு உங்க அப்பாக்குன்னு 2 ஒய்ஃபா அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு டாடி. அவங்கள வீட்ட விட்டு போக சொல்லுங்க டாடி. நீங்க மட்டும் வந்துட்டு இங்க இருங்க. எனக்கு டாடின்னா அது நீங்க மட்டும் தான்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா பேசுவும், இங்க கோபிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாரி வாயடைச்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்னப்பா கோபி, இதுக்கு மேலயும் உனக்கு என்ன பிரச்சனை? நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போன அப்படின்னா, அது எல்லாருக்குமே கஷ்டம் தான். அதனால வந்துட்டு இந்த வீட்லயே இருப்பா. அந்த ராதிகா வீட்ட விட்டு வெளிய போயிட்டா அப்படின்னா, அது எல்லாருக்குமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கும். அவ போனா போட்டும். அவ இல்லன்னா நாங்க இருக்கோம் உனக்கு. இனியா இருக்கா, செயின் இருக்கான், நான் இருக்கேன், பாக்கியா இருக்கா. மத்தபடி என்னப்பா வேணும் உனக்கு? இவ்வளோ பேர் உனக்காக இருக்கோம். அந்த ராதிகாக்கோசரம் வந்துட்டு நீ எல்லாரையும் விட்டுட்டு போணுமாப்பா? நீ இந்த வீட்ட இரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லிட்ட பிறகு, இங்க ஈஸ்வரி இன்னொரு விஷயமா வந்துட்டு இங்க கோபிகிட்ட சொல்றாங்க. "இங்க பாருப்பா கோபி, பாக்கியாட்ட நான் கூட பேசிக்கிறேன். பாக்கியா கிட்ட நீ வாடகை காசு குடுத்து தானே இந்த வீட்ல இருக்க. நீ திரும்பி கூட அவகிட்ட காசு குடுத்துரு. அவ அதெல்லாம் வந்துட்டு இந்த வீட்ல இருக்கணும்லாம் சொல்லவே மாட்டா. நான் வேணா பாக்கியாவ கூப்பிட்டு சொல்லட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல பாக்கியா வந்துட்ட பிறகு, இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. "பாக்கியா, கோபி இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு எதனா பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது,
இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத்த. ஆனா இவரு தனியா இந்த வீட்ல இருந்தா தான் எனக்கு பிரச்சனை. இவரு வந்துட்டு ராதிகா கூட இந்த வீட்ல இருந்தாரு அப்டின்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ராதிகா வந்துட்டு இவரு இருக்காரு அப்டின்னா, அவங்களும் வந்துட்டு இந்த வீட்ல இருக்கணும். அவங்க இந்த வீட்ட வெளிய போயிட்டாங்க அப்டின்னா, இவரும் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிடணும் அப்டிங்கிற மாரி இங்க பாக்கியா சொன்ன உடனே, இத கேட்ட ஈஸ்வரிக்கு ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி கோவப்பட்டு, ராதிகா இந்த வீட்ல இருந்தா தான் கோபி இருக்குன்னு சொல்ட்டு, "நீ எப்படி பாக்கியா சொல்லலாம்? கோபி வந்துட்டு இந்த வீட்ல இருக்கான் அப்படின்னா, உனக்கு பணம் குடுத்து தான் இருப்பான். இந்த வீட்டுக்கான வாடகையும் குடுத்துட்டு கோபி இங்க இருப்பான். அதுக்கு எதுக்கு ராதிகா இங்க இருக்கணும்? அவள மொதல்ல வீட்ட வெளிய போக சொல்லு. கோபிக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பேச, இங்க பாக்கியா வந்துட்டு, "அவரு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் ராதிகா இந்த வீட்ல இருக்கவும் தான் நான் கோபி இந்த வீட்ல இருக்க வச்சேன். இதுக்கப்புறம் ராதிகா இந்த வீட்ல இல்ல அப்படின்னா, கோபி வந்து இந்த வீட்ல இருக்க வேணாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா பேச, இத கேட்ட ஈஸ்வரி கோவப்பட்டு இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. "பாக்கியா நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? கோபி வந்துட்டு இந்த வீட்ல இருப்பான் தான். அவன் வந்துட்டு இந்த வீட்ட விட்டுலாம் போக மாட்டான். அவ இருந்தா தான் வந்துட்டு கோபி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் முதல்ல வெளிய போக சொல்லு. அவ யார் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு? கோபி பண்ண உதவிலாம் வந்துட்டு மறந்துட்டியா? கோபி இப்ப தானே வந்துட்டு உன் ரெஸ்டாரண்ட்ல பெரிய ஆர்டர்ன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்துட்டு சமைச்சு குடுத்தான். ஆட்களையும் வந்து அனுப்பிச்சு வச்சான். அதெல்லாம் வந்துட்டு மறந்துட்டு பேசுறியா பாக்கியா நீ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பாக்கியாட்ட கேட்க, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அதுக்கு நான் வந்துட்டு அவருக்கு பணம் குடுத்துட்டேன். அவர் எனக்கு உதவி பண்ணதுக்கு. அதுக்கு தேவையான ஆட்களுக்கான சம்பளமும் நான் குடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அவரு எனக்கு உதவி பண்ணாரு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கோசரம் வந்துட்டு ராதிகா அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு இதுல பாதிக்கப்படும் அப்டின்னா, எனக்கு இவர வீட்ட விட்டு வெளிய போக சொல்றதுல வேற வழி இல்ல அப்டிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், இத கேட்ட உடனே கோபி வந்துட்டு, "பாக்கியா நான் ராதிகா கிட்ட பேசிட்டேன். ராதிகா தான் வந்துட்டு வீட்ட விட்டு போகுறா அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ராதிகாவ நான் இந்த வீட்ல தான் இருக்க சொல்றேன். ராதிகா இந்த வீட்ல இருக்க மாட்றா. இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? அம்மாக்கோசரம் வந்துட்டு இந்த வீட்ல இருக்கேன்னு சொல்றேன். ஆனா அம்மா வந்துட்டு என்ன போக வேணாம்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் வீட்ட விட்டு போறேன் அப்டின்னா, இனியாம்மா ரொம்ப கஷ்டப்படுறா. இவ்வளோ பேர கஷ்டப்படுத்திட்டு நான் வீட்ட விட்டு வெளிய போக முடியுமா? ராதிகா இந்த வீட்ல இருக்க சொல்றேன். அப்பயும் இருக்க மாட்றா. நீ வேணா ராதிகா கூப்ட்டு இந்த வீட்ல இருக்க சொல்லு. ராதிகா இருந்தா அப்டின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வேணா பேசு பாக்கியா அப்டிங்கிற மாரி ராதிகா கிட்ட பாக்கியா பேச சொல்லி இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி ராதிகாவ கூப்ட்டு இங்க பாக்கியா கிட்ட சொல்லி இங்க ராதிகா கிட்ட பேச சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "ராதிகா உங்களுக்கு இந்த வீட்ல இருக்க விருப்பம் இருந்தா இந்த வீட்லயே இருங்க. எதுக்கு நீங்க வீட்ட விட்டு கிளம்புறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ராதிகா கிட்ட கேட்கவும், அதுக்கு இங்க ராதிகா வந்துட்டு, "ஆமா பாக்கியா, அவருக்கு உடம்பு சரியில்ல சொன்னாரு. அதனால வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம். இப்போ நாங்க உங்களுக்கு அந்த 10 நாள் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பணம் குடுத்தோம். அந்த 10 நாள் வந்துட்டு இப்ப முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலயும் வந்து நாங்க எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நாங்க தனியாவே இருந்துக்கிறோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "நீங்க வீட்ட விட்டு போறது பிரச்சனை இல்ல ராதிகா. நீங்க போனீங்க அப்படின்னா கோபிய கூடவே கூட்டிட்டு போங்க. அவர எதுக்கு இந்த வீட்லயே விட்டுட்டு போறீங்க? நீங்க மட்டும் தனியா போனீங்க அப்படின்னா, அது உங்களுக்கும் மய்யுக்கும் தானே கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க கோபிய வந்துட்டு கூடவே கூட்டிட்டு போங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ராதிகாட்ட சொல்ல, இங்க ராதிகா வந்துட்டு, "நான் தயாரா தான் இருக்கேன் பாக்கியா. கோபி வந்தா நான் கூட்டிட்டு போறேன். கோபி தான் வந்துட்டு அவங்க அம்மா தான் வேணும். அவங்க அவங்க அம்மா தான் முக்கியம் சொல்லிட்டு இந்த வீட்லயே இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ கூட தயாரா தான் இருக்கேன் வீட்ட விட்டு வெளிய போகறதுக்கு. ஆனா அவரு தான் வரமாட்டாரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, இங்க பாக்கியா வந்துட்டு கோபிய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, உங்கள நம்பி தான் வந்துட்டு அவங்க உங்க வாழ்க்கையில வந்தாங்க. அவங்கள வந்துட்டு உங்க அம்மாக்கோசரம் விட்டு குடுத்துறாதீங்க. உங்க அம்மா வந்துட்டு என்ன வேணா பேசுவாங்க அத்தை. அதெல்லாம் வந்துட்டு காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. நீங்க ராதிகாவ மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க கூட இருங்க. நீங்க வீட்ட விட்டு வெளிய போறீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா போங்க. இல்ல அப்படின்னா இந்த வீட்ல இருக்குதுன்னா 2 பேரும் ஒண்ணா இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா பேச, இதெல்லாம் கேட்ட இந்த ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்து, "பாக்கியா நீ பேசுறதெல்லாம் சரியா தான் பேசுற. யோசிச்சு தான் பேசுற." அப்படி கேட்கும்போது, இங்க பாக்கியா வந்துட்டு, "நான் சரியா தான் அத்த பேசுறேன். என்னால வந்துட்டு யாரோட வாழ்க்கையும் வந்துட்டு பாதிப்பு ஏற்பட வேணாம். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிருச்சு. அது ராதிகா வாழ்க்கையும் வந்துட்டு அப்படி ஆகணுமா? அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணாவே இருக்கட்டும். இல்ல வீட்ட விட்டு போறாங்கன்னா ஒண்ணாவே போகட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து பாக்கியா கிளம்பி போயிர்றாங்க. இங்க பாக்கியா போயிட்ட பிறகு, இங்க கோபி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காரு, "அம்மா பாக்கியா பேசுறதெல்லாம் பார்த்தா சரியா இருக்க மாரி தான் தெரியுது. நான் ராதிகா கூடவே போறேன். நான் வந்துட்டு இப்பவே வீட்ட விட்டு போறேன்மா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபி ராதிகாவையும் மையும் கூட்டிட்டு அங்க வீட்ல இருந்து வெளிய போலாம் அப்படிங்கிற மாரி கிளம்பிட்டு இருக்காரு.